மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். மார்க்கு 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பார்த்தீர்களா? ஆண்டவர் சொன்ன இந்த வசனம் மிகவும் என்னை தொடுவதாக இருக்கின்றது. மனுஷனாகிய நம்மளால் நிறைய காரியங்களை சாதிக்க முடியுங்கிறது உண்மைதான். மனுஷன் கண்டுபிடிப்புகளெல்லாம் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது. ரோபோக்களை பார்த்துருக்கிறீர்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்துருக்கீங்களா? உயரமாய் பறக்கிற விமானங்களை பார்க்கிறீர்களா? அதே போல் கடலுக்குள்ளாய் மூழ்கி வருகிற நீர்மூழ்கி கப்பல்களை பார்க்கின்றீர்களா? எல்லாம் புதுசாக மனுஷன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். வியாதிகளுக்கெல்லாம் உடனே மருந்துகள்லாம் வந்திருக்குது. ஆனாலும் கூட முடியாதது என்று சொல்லி சில காரியங்கள் இருக்கின்றன. சில வியாதிகளுக்கு மருந்தே இல்லை, சில பிரச்சனைகளுக்கு மருந்தே இல்லை. மனிதனால் அநேக காரியங்களை செய்ய முடியாமலும் இருக்கிறது. என்றைக்கு மனிதனால் அது முடியவில்லையோ, மருத்துவர்களால் முடியவில்லையோ, அப்பொழுது நாம் ஆண்டவரண்டை ஓட வேண்டும். அவர் சொல்லுகிறார், தெய்வத்தினாலே கூடும், தெய்வத்தினாலே கூடாதது என்று எதுவுமே இல்லை, இயேசுவினாலே கூடாதது என்று எதுவுமே இல்லை. வியாதிப்பட்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மரணம் நெருங்கி கொண்டிருக்கலாம், மரண பயம் வந்திருக்கலாம், பல கோடி கடன்கள் வந்திருக்கலாம், பல பொல்லாத மனிதர்கள் ஆவிகள் உங்களை எதிர்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் தேவனால் எல்லாம் கூட என்னை விடுவிக்க முடியும், என்னை வாழ வைக்க முடியும் என்று முழங்குங்கள். அப்பொழுது ஆண்டவர் மனிதர்களால் முடியாத ஒன்றை முடியும்படியாக செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு, உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. செய்தியின் தலைப்பை பார்த்தீர்களா? உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. அதுக்கு ஆதாரமாக நாம் வாசிக்கிற வசனம் மார்க்கு 10:20. அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். ஒரு விசை இயேசு ஒரு பெரிய கூட்டத்தோடு கூட நடந்து போகும் பொழுது ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். அவன் எல்லாருக்கும் முன்பதாகவும் முழங்கால் படியிடுகிறான், அதாவது தன்னை தாழ்த்துகிறான். நல்ல போதகரே என்று ஆண்டவரை மரியாதையோடு கூட அழைக்கின்றான். நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவிக்குரிய சந்தேகத்தை கேட்கின்றான். பலர் அவரிடத்தில் வந்து, என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும், என் வேலைக்காரனுக்கு சுகம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வேண்டும், எனக்கு உணவு வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். அது தவறில்லை. ஆனால் அதையெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களிலே சம்பந்தப்பட்டது. இவன் அப்படி எதுவும் கேட்கவில்லை. நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று ஒரு ஆவிக்குரிய மனிதனாக தன்னை காண்பிப்பதை பார்க்கிறோம். பல நல்ல காரியங்கள் அவரிடத்தில் காணப்பட்டது. அங்கு தாழ்மை அவரிடத்தில் காணப்பட்டது. ஆண்டவரை மரியாதையாய் பேச தெரிந்தது. ஆவிக்குரிய வாஞ்சைகள் அவரிடத்தில் இருந்தது. எல்லாம் உண்மைதான். ஆண்டவரும் கூட, நீ பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி கட்டளைகளை எல்லாம் சொல்லி, இவைகளெல்லாம் நீ செய்தால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று அவருக்கு தகுந்த பதிலை அளிக்கின்றார். ஆனால் அந்த வாலிபனோ, நான் இவைகளெல்லாம் சின்ன வயது முதலே செய்து வருகிறேனே, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லக்கூடாதா என்று தன்னை அங்கே ஒரு நீதிமானாக அவன் காண்பிக்க முயற்சித்தான் என்று பார்க்கின்றோம். எத்தனையோ பேர்கள் தன்னை காண்கிற பொழுது இயேசுவிடத்தில் பேசினால் எல்லாரும் பார்ப்பார்கள் என்பதை அறிந்த பொழுது அவனுக்குள்ளே இருந்த அந்த பரிசெய்ய நீதி, அவனுக்குள்ளே இருந்த தன்னை கொடுத்த உயர்வான எண்ணம், எல்லாரும் மத்தியிலும் தன்னை அவன் உயர்வாக காண்பித்தான்.
இவைகளெல்லாம் நான் சிறுவயது முதலே நான் கடைபிடித்து வருகிறேன். நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு நீதிமான் என்று சொல்லி தன்னை குறித்தே அவன் உயர்வாக சொன்னான் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரித்துக்குரியவர்கள் இன்றைக்கு பரம்பரை கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை பார்க்கிற பொழுது, இந்த வாலிபனை போலவே எல்லோருமே நான் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்து விட்டேன், நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு யோக்கியன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருப்பதை பார்க்கிறோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவண்டை வந்த பிறகு ஒரே நாளிலே நான் எல்லாவற்றிலும் நான் கற்று தேர்ந்து விட்டேன், எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாகிவிட்டேன், நான் நீதிமானாகிவிட்டேன் என்று தன்னை குறித்தே தானே சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னை குறித்து பேசினாலே தான் ஒரு நீதிமான், எல்லாவற்றிலும் நான் பரிபூர்ணம் அடைந்து விட்டேன் என்கிற ஒரு சுயநீதியே அநேகரிடத்தில் தெரிவதை காண்கிறோம். நான் ஒரு கல்லூரி பேராசிரியை சந்தித்தேன். அவர் ஜெபிக்கவே மாட்டார்கள், அவர்கள் பைபிளையே வாசிக்க மாட்டார்கள், கடவுளையே தேட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் பேசிய பொழுது ஊழியக்காரர்களை தாக்கினால் ஒருவனும் யோக்கியன் இல்லை, ஒரு ஊழியக்காரனும் யோக்கியன் இல்லை என்று தன்னை குறித்து மிகவும் ஒரு உயர்வான எண்ணத்தோடு கூட, அதான் ஊழியஞ்சீரவன் மெசேஜ் கொடுத்தாலும் நான் கவனிக்கிறதே கிடையாது. நான் எவ்வளோ சுத்தமாக வாழ்கிறேன், நான் எவ்வளோ நன்றாக வாழ்கிறேன் அந்த பேராசிரியை சொன்னார்கள். அதிர்ச்சி அடைந்து விட்டேன். ஜெபிப்பதே கிடையாது, கடவுளை தேடுவதே கிடையாது, அப்பா என்று அவரை அழைப்பதே கிடையாது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததே கிடையாது, ஆண்டவரை குறித்து சிந்தனையே கிடையாது. ஆனால் தன்னை குறித்து அவ்வளோ ஒரு உயர்வான எண்ணம், ஒரு பெரிய ஒரு யோக்கியனுங்கிற எண்ணம் அந்த பெண்ணிற்குள்ளாக இருந்தது. ஜெபிக்காத அவர்களே, பைபிளை வாசிக்காத அவர்களே தன்னை குறித்து உயர்வாக எண்ணும் பொழுது பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுடைய எண்ணம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நான் யோக்கியன், என்னை போல நீதிமான் யாரும் கிடையாது, என்னை போல பரிசுத்தவான் யாரும் கிடையாது என்று அவர்கள் தன்னை குறித்து ஒரு பெரிய உயர்வாக, இந்த வாலிபனை போல, நாம் இங்கே வாசிக்கிற இந்த வாலிபனை போல உயர்வாக எண்ணுவதை பார்க்கிறோம். நான் சிறு வயது முதலே ஆலயத்தில் இருக்கிறேன், நான் ஆசிரியத்தில் பிறந்திருக்கிறேன், நான் திருநெல்வேலியில் பிறந்திருக்கிறேன், நான் மெம்பர், நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மை குறித்து நமக்கே ஒரு உயர்வான எண்ணம் அநேக நேரங்களில் ஏற்பட்டு விடுகிறது. அது எப்படி ஏற்படுகிறது என்று நமக்கு தெரியவில்லை. இயேசுவினிடத்தில் போய் தன்னை அவன் உயர்த்துகிறான். லூசிஃபர் ஒரு நாளிலே பிரதான தூதன் தன்னை உயர்த்தியது போல அவன் ஆண்டவரிடத்தில் போய் தன்னை உயர்த்தினான். பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் உண்டாகியிருக்கிறது. இவன் இப்படியாக சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பதை இங்கு பார்க்கிறோம். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. அவன் அப்படி சொன்ன உடனே இயேசப்பா அவனை நல்லா பார்க்குறாங்க. முதல்ல ஒரு கேள்வி தான் கேட்டான், கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அவனை நல்லா பார்க்கல. நான் இப்பொழுது நான் யோக்கியன் என்று அவன் தன்னை சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அவனை நல்லா பார்க்குறாங்க. அவன் வாழ்க்கையை, அவன் பின்புலத்தை, அவன் மனநிலைமை எல்லாம் அப்படி ஸ்டடி பண்ணுறாங்க. பார்த்து அவனை அன்பு கூர்ந்து என்று பார்க்கின்றோம். அவன் குறைவுள்ளவனாக இருக்கிறான் என்பதை ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டார். ஆனாலும் அவன் தெரியாதபடி தன்னைத்தானே பெரிய பரிசுத்தவனாக நினைத்து கொண்டிருக்கிறான், தன்னை பெருமைப்படுத்துகிறான் என்றெல்லாம் அவனிடத்தில் குறைவுகள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்தால் அவனை அன்பு கூர்ந்து, எனக்கு அது ரொம்பவும் பிடித்திருந்தது. ஆண்டவர் எப்பொழுதுமே குறைவுள்ளவர் மனிதர்களை ஒரு வெறுப்பதில்லை. இதுபோல பெயர் கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா தன்னைத்தானே உயர்வாக நினைக்கிற கிறிஸ்தவர்களை கூட ஒரு வெறுப்பதில்லை, குறைவுள்ளவர்களை ஒரு வெறுப்பதில்லை, பாவம் செய்கிறவர்களை வெறுப்பதில்லை. அவர்களுடைய குறைகளெல்லாம் மீறி அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு இடத்துல குறைவு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டா அதுக்கு பிறகு அவர்களை நம்மளால் நேசிக்க முடியறதில்லை. அவனா கெட்ட வார்த்தை பேசுவான், அவனா எனக்கே நல்லா பழகிருப்பான், கெட்ட வார்த்தை பேசியிருப்பான், குறைவு தெரிஞ்சதுலேருந்து வெறுக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி அடிச்சுட்டு ஒரு நாள் வந்திருப்பான், தண்ணி அடிக்கிறவனா, அவனா, ஏதாவது ஒரு தவறிலே அகப்பட்டிருப்பார்கள், அவனா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைத்து அதுக்கு பிறகு அவங்கள நம்ம நேசிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க செய்த குற்றம் தவறு எல்லாருக்கும் தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது, அதுக்கு பிறகு அவங்கள வெறுத்துருவோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, குறைவுள்ளவர்களை நேசிக்கிறார், அவனை அன்பு கூறுகின்றார். கடவுளிடத்தில் காணப்படுகிற, இயேசுவிடத்தில் காணப்படுகிற மிக பெரிதான ஒரு நற்குணம்,
அவர் குறைவுள்ளவர்களை நேசித்தார், பாவிகளை அவர் நேசித்தார். லேவி எனப்பட்ட ஒரு டாக்ஸ் கலெக்டர் வரி செலுத்துபவனை ஆண்டவர் சந்தித்த பொழுது வீட்டுக்கு அவன் விருந்து அளித்தான். ஆண்டவரும் போயிருந்தார். நிறைய பரிசேயர் சதுசேயர் டாக்ஸ் கலெக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்போ சாப்பிட்டார். இவர் பாவிகளோடு பந்தி இருக்கின்றாரே என்று எல்லாரும் குறை சொன்னார். ஆண்டவர் அதெல்லாம் கண்டுகிடவே இல்லை. அவர் பாவிகளை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார், பாவம் செய்கின்றவர்களை நேசித்தார், அவர்களுக்கு புது வாழ்வு தர வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அவர் குறையோடு கூட இருக்கிற என்னையும் உங்களையும் கூட அவர் நேசிக்கிறார், தன் கிருபையை தருகிறார். அதனால தான் நம்ம வண்டி இவ்வளோ நாளாக ஓடுது. அதோட கூட ஒரு உடலை உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த குறைவு என்னங்கிறத அவன் கேட்டான். அந்த குறைவு தனக்குள்ளே இருக்குங்கிறத அவன் அறியவே இல்லை. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார் அந்த வாலிபை. என்னிடத்துலையா குறைவு? என்ன நினச்சிட்டீங்கப்பா? ஏன்ட்டையா குறைவு? நான் எதில் குறைவு போட்டிருக்கிறேன் என்று அவன் மனதிற்குள்ளாக நினைத்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு சொன்ன உடனே அவன் அதிர்ச்சி அடைந்து என்னன்னு கேட்டிருப்பான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுறார் பாருங்கள், நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றினார். ஒரு அடி அடிக்கிறார். சரிப்பா, நீ போய் உனக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் விற்றுட்டு ஏழைகளுக்கு தரத்துல கொடுத்துரு, முதியோர்களுக்கு கொடுத்துரு, இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்க கொடுத்துட்டு எனக்கு பின்னால் நீ வா. நிறைய சொத்துக்கள் வைத்திருக்கிற பெரிய பணக்காரன் அவனிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, அதை அவனாலே தாங்க முடியவில்லை. ஏனென்றால் ஏராளமான சொத்துக்கள் அவனுக்கு இருந்ததுனால அதை விற்று நான் தரித்திரம் கொடுக்குறதுக்காக நான் வச்சுருக்கேன். அதை அவனால் விட்டு கொடுக்கவே முடியல, அதை அவனுக்கு தாங்கவே முடியவில்லை. விற்று கொடுத்து விட்டு என் பின்பு வா, நீ பல்லவ ராஜ்யத்தை தானே போகணும்னு நினைக்கப்ப, அப்படின்னா உனக்கு இந்த பூலோகத்தில் உள்ளதெல்லாம் எதுக்கு என்று ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அவன் தடுமாறி போயினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் நம்மை உண்மையாக நேசிக்கிறபடினாலே இந்த குறைவுகள் நம்ம இடத்துல இருப்பதை அவர் சுட்டி காண்பிக்கின்றார். இவனை அன்பாய் நேசித்தபடியினால்தான், அன்பு கூர்ந்தபடியினால்தான் அவன் குறைவை சுட்டி காமிச்சார். அவனை உண்மையிலே பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு தகுதியாக்கணும்னு நினச்சார். அதே மாதிரி நமக்கும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய குறைகளை அவர் சுட்டி காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். சமீபத்தில் ஆண்டவர் என்னிடத்தில் உள்ள குறைவுகளை சுட்டி காண்பித்தார். நான் ஒரு ஊருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பிரியமானவர்களை நான் சந்திக்கிற பொழுதெல்லாம், அல்லது ஊழியத்தில் உள்ளவர்களை சந்திக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு ஏதாவது பொருட்களை நான் வாங்கி கொண்டு போவது என்னுடைய வழக்கம். வெறுங்கையை போவதே கிடையாது. நம்முடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாக ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு போக வேண்டும். இல்லை கையில் காசு தான் நிறையா வாங்கிட்டு போகணும். அன்றைக்கி நான் அந்த கடைக்கு போய் நிறைய ஜாமான்கள் இருந்தது, அது இதுன்னு சொல்லி வேகமாக நான் ஆர்டர் செய்தேன். பில் வந்த பொழுது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு பணமாகிவிட்டது. பணமும் கொஞ்சம்தான் இருக்கிறது. அதை கொடுத்து நான் முடித்தேன். அதுக்கு பிறகு நான் காருக்கு வந்தேன். டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். நான் கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்தேன். என் பிரயாணத்திலெல்லாம் ஜெபித்து கொண்டே வருவேன். பல மணி நேரங்களாய் தொடர்ந்து ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பொழுது நான் ஆண்டவர் என் குறையை சுட்டி காண்பித்தார். நீ யோசிக்காமல் செலவு செய்யாதே, உனக்கு நான் தருகிற பணத்தை நீ விரைவாக நீ யோசிக்காமல் எடுத்து போடாத. கொஞ்சம் செலவழித்தா கூட என்கிட்ட கேட்டு இதுக்கு நான் செலவழிக்கலாமான்னு கேட்டு யோசித்து 1000 முறை யோசித்து நீ உன் பணத்தை செலவு செய். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 30 வருடங்கள் ஆகிறது. இதுநாள் வரைக்கும் ஏசப்பா இப்படி ஒரு ஆலோசனை எனக்கு கொடுத்ததில்லை, இப்படி என் தவறை சுட்டி காண்பித்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் என் தவறை சுட்டி காண்பித்தார். நீ யோசித்து பணத்தை செலவு செய், யோசிக்காமல் விரைவாக பணத்தை செலவு செய்யாதே. நான் மெய்யாவே அதில் நான் குறைபட்டிருக்கிறேன் என்று நான் கண்டுபிடித்தேன். ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் என் கையில் பணம் வந்தால் யாருக்காவது நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். கொடுப்பது தவறல்ல, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆனால் யோசித்து திட்டமிட்டு கொடுக்க வேண்டும், திட்டமிட்டு பணத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அதனால் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார். நான் தவறை உணர்ந்து என்னை மன்னியும் ஐயா. இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையிலே நான் திட்டமிட்டு யோசித்து என் பணத்தை செலவழிக்கவில்லை.
பணம் வந்தால் உடனே செலவழிச்சிட்டு நான் ஓஞ்சிடுவேன். மழை பெய்து ஓய்வதை போல என் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் நான் செலவழித்து விட்டு ஓய்ந்து போவேன். அதுக்கு பிறகு நான் காய்வேன். அதுக்கு பிறகு பணம் வந்த உடனே மழை பெய்கிறது மாதிரி வேகமாக செலவழிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் இருப்பேன். இதை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். செலவு செய், கொடு, ஆனால் யோசித்து என்னிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நீ செலவு செய். என் தகப்பனாரை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அவர்களும் இப்படித்தான் சிந்திக்காமல் செலவு செய்தார். பணம் நிறைய இருந்த பொழுது யோசிக்காமல் செலவு செய்தார்கள். அள்ளி அள்ளி கொடுத்தார்கள், நல்லது. ஆனால் அவங்க ஊழியத்துக்கு கொடுக்கல, அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. அன்று அறியாதவர்களுக்கு பல தவறான காரியங்களை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அப்பாட்ட கடைசியில் பணமே இல்லை. என் தகப்பன் வீழ்ந்து போனதுக்கு காரணம் இதே போல யோசிக்காமல் செலவு செய்ததுதான். இவங்களுக்கு கொடுக்கலாமா, இவங்களுக்கு தகுதி தானா, உன்னிடத்தில் உதவி கேட்பவர்களுக்கு என்று பைபிளை நீதிமொழிகளில் வாசிக்க, தகுதியுள்ளவர்களுக்கு செய்யத்தகாத இருக்காத, அது உனக்கு பாவம். உதவி கண்டிப்பாக செய்ய வேண்டும், ஆனால் தகுதியானவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யாருக்கு உதவி செய்ய என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டும். யோசிக்காமல் தவறு செய்தால் அங்கே மிகப்பெரிய வீழ்ச்சி வந்துவிடும். என் தகப்பன் வீழ்ந்து போனதுக்கு அதுதான் காரணம், நீயும் அதே தவறை செய்கிறாய் என்று ஆண்டவர் எனக்கு சுட்டித்து காண்பித்தார். நான் உடனே என் தவறை அறிக்கை செய்தேன். ஆண்டவரை, இனி நான் யோசிக்காமல் நான் செலவு செய்ய மாட்டேன். எப்படி யோசித்து நான் பேசுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்ட பேசினாலும் யோசித்து பேசுவேன். நான் இப்படி பேசினாலும் தகுதியாக இருக்குமா, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ, அவங்க மனசு புண்பட்டுருமோ என்று பல நேரங்களில் யோசித்த பிறகுதான் பேசும். யாருக்கையாவது பேசி ஏதாவது ஹர்ட் ஆகிட்டா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே போலவே நீ பணத்தை செலவு செய்யும் பொழுது யோசித்து செலவு செய் என்று ஆண்டவர் சொன்னார். பிரித்துக்குரியவர்களே, குறைவுகள், அந்த குறைவு என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு குறைவுன்னு நான் நினைக்கல. நான் ஆண்டவர் அதை காண்பித்தார். அதே போல இன்னும் சில இடங்களில் நீ தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் நீ தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை நான் சரி செய்த பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய குறைவாக இல்லாமல் இருக்கலாம், இதேமாரி ஒரு சின்ன சின்ன குறைவாக இருக்கலாம். அதை நாம் சரி செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக மாறும், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். உங்களை சரி செய்ய பழகுங்கள். நாமே சுய பரிசோதனை செய்கிற காலம் இது. அந்த குறைவை நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டே இருக்கும். ஒரு பெரிய பாறாங்கல்லாக உருட்டி போடப்படுகிற, வீட்டு வாசலில் போடப்படுகிற கல்லாக இருக்கும். அது எந்த ஒரு நன்மையும் நமக்கு வரவிடாதபடிக்கு நம்மை தடுக்கும். உள்ளத்தில் சந்தோஷமே இருக்காது, பல அழிவுகளுக்கு வழிவகுக்கும். எனவே நான் எல்லாத்துலேயும் நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் ஓகே மிஸ்டர் ஜென்டில்மேன் நம்ம சொல்லிகிட்டு இருந்து நம்ம ஏமாற்றுவதை விட என்னிடத்தில் குறைவு என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் அதை உங்களுக்கு காண்பிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, எங்கள் பரம தகப்பனே, நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்த இந்த அருமையான பாடத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் தகப்பனே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறது, அதற்காக உனக்கு நன்றி. இறைவா, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொன்னீங்க. நாங்களோ குறைவில்லாதவர்கள் என்று எங்களை நாங்களே பல வருடங்களாய் நினைத்து கொண்டு வருகிறோம். நீர் எந்த இடத்துல எங்களுக்கு குறைவு இருக்கிறது என்று காண்பிக்கின்றீரோ அந்த குறைவை ஆண்டவரே நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. ஆண்டவரே, இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் கர்த்தாவே நீர் அதை மாற்றி போடுவீராக. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட அப்படி வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் இறங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதிப்பட்டால் என்ன சந்தோஷம், என்ன நிம்மதி. வியாதி வந்து விட்டால் எதுவுமே வாழ்க்கையில் இல்லை, எனக்கு சுகம் கிடைக்காதா என்று எத்தனையோ கோடி மக்கள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க. ஏராளமான பணத்தை ஆண்டவரை செலவழிக்கிறாங்க, நகையை விற்று, வீட்டை விற்று செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இலவசமாக நீர் விடுதலையை தார். நீர் உண்மை சந்திக்க வந்த அனைத்து பிணியாளிகளுக்கும் விடுதலை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர். அதை போலவே நீர் இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும்
அதை இப்பொழுதே மாற்றுவீராக. அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. அவருடைய வேதனையை மாற்றுவீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையை தகப்பனை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே மே சோத்திரிக்கிறோம் ஐயா. இரவு தூங்க முடியாத பிள்ளைகளுக்கு தூங்க உதவி செய்யுங்க. நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு நடக்க உதவி செய்யுங்க. சிந்திக்க முடியாத பிள்ளைகளுக்கு சிந்திக்க உதவி செய்யுங்கப்பா. கண்ணீரை எல்லாம் தொடங்கி ராஜா, வேதனைகளை எல்லாம் மாற்றுங்கப்பா. இறைவா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே மே சோத்திரிக்கிறோம் ஐயா. எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன்களை நீக்குங்க. எவ்வளவு தேவை இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திங்க. உடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானத்துக்கான வாசலை திறந்து கொடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை, பிஸ்னஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுங்க. வீண் செலவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் கஷ்டங்கள் வராதபடி பாதுகாத்து கொடுங்க. உடைய கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க, உடைய இரக்கத்துக்குள்ளே ஒழித்து வைங்க. ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர், போதைக்கு அடிமை, ஃபோனுக்கு அடிமை என்று பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டுக்கிற பிள்ளைகளை சந்தியும். எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும், தூய்மையாக்கும் அப்பா. அவங்களுக்கு பிரியமான பிள்ளைகளை மாற்றும். இப்பொழுதே நம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். இப்பொழுதே நம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். இப்பொழுதே நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் புறப்பட்டு செல்லட்டும். ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, பல வருடங்களை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். ஆண்டவர், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்கப்படும். இப்படி ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாய் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஏசப்பா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேடுதல் பிள்ளைகள் ஒருவர் வைக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. குறைவுகள் நிறைவாய் மாற்றுங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஒளியில் நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு தான் காலங்களிலும் வைத்திருப்பது. அல்லேலூயா.